பேசிக்ஸ் ஆஃப் டெய்லரிங் டே 1 கிளாஸ்க்குள்ளே போயிடலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பெடல் ப்ராக்டிஸிங். இது பண்ணும்போது இந்த ஃபூட்டரை இப்படி மேலே ரைஸ் பண்ணிவிட்டு இந்த வீலை நம்மளை ஃபேஸ் பண்ணியிருக்க மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணி பெடல் பண்ணணும். இது பண்ணும்போது எந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னா இது ஆப்போசிட் சைடு ரொட்டேட் ஆகிடக்கூடாது, நம்மளை ஃபேஸ் பண்ணி தான் ரொட்டேட் பண்ணணும். ஆப்போசிட் சைடு ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு இங்கே த்ரெட் எல்லாமே வந்து ரொம்ப மெஸ்ஸி ஆகிடும், மிஷினுமே லாக் ஆகிடும். ஸோ இது நம்மளை ஃபேஸ் பண்ணியிருக்க மாதிரி பெடல் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸ்டெப் 2 ஷேப் ப்ராக்டிஸிங். ஃபர்ஸ்ட் லைன், நெக்ஸ்ட் ஒன் வேவ்ஸ், ஜிக்ஸாக், சர்க்கிள்ஸ், இந்த மாதிரி வேரியஸ் ஷேப்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த மாதிரி பேப்பர்ஸ் பிரிண்ட் அவுட் வேணும்னா நமக்கு டிஎம் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் இதை ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஃபூட்டை ரைஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த நீட்லையும் ரைஸ் பண்ணிவிடுங்க. கரெக்டாக இந்த லைனில் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஃபூட்டரை. பண்ணிவிட்டு இந்த டைரக்ஷனில் ஸ்டிச் பண்ணணும். இது வந்து உங்களோட கை தான், இந்த கை வந்து தப்பாக மூவ் ஆச்சுன்னா உங்களுக்கு முன்ன பின்ன போயிடும். இந்த நீங்கள் கை வந்து கரெக்டாக வச்சு உள்ளே கொடுத்தீங்கன்னா தான் ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் இந்த ஜிக்ஸாக். ஸோ சேம் நம்மளோட லைன் வந்து நம்ம ஃபூட்டரோட மிடில் இருக்க மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஃபூட்டரை டவுன் பண்ணிடுங்க. ஸோ கரெக்டாக இந்த கார்னர் வரும்போது இப்படி ஸ்டாப் பண்ணிடுங்க. இது ஸ்டாப் பண்ணும்போது நீடில் இப்படி கீழே இருக்கணும். மேலே இருந்துச்சு அப்படின்னா நம்ம ப்ராப்பரான ஷார்ப் எட்ஜ் கிடைக்காது. நீங்கள் எங்கே உங்களுக்கு எட்ஜ் வந்து கரெக்டாக ஷார்ப்பாக முடியணுமோ அங்கே வந்து இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபூட்டரை ரைஸ் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன டைரக்ஷன் போகணுமோ கரெக்டாக டேர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இல்லை நம்ம ஃபூட்டரை ரைஸ் பண்ணாமையே இங்கேருந்து டேர்ன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மூமெண்ட் மாறிடும். கரெக்டாக நீடில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைரக்ஷன் திரும்பினதுக்கப்புறம் இப்படி டவுன் பண்ணிவிட்டு எகெயின் நீங்கள் பண்ணணும். அப்போ தான் ஷார்ப் எட்ஜ் எல்லாமே ப்ராப்பராக கிடைக்கும். தேர்ட் ஒன் வேவ்ஸ். கரெக்டாக நம்மளோட ஷேப்பை பார்த்து ஃபூட்டரை டவுன் பண்ணிக்கோங்க. இது பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக பண்ணணும், அப்போ தான் நீங்கள் டேர்ன் பண்ண முடியும். ஒவ்வொரு கர்வ்ஸாக வரும்போது பொறுமையாக டேர்ன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கர்வ்ஸ் எல்லாம் எதுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறோன்னா நம்ம நெக்லைனில் வர ஷேப்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ஃபினிஷ் பண்ணுறதுக்காக. இந்த ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் கர்வ்ஸ், ஜிக்ஸாக், சர்க்கிள் இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கட்டிங் ப்ராக்டிஸ் வரும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா பேப்பர் கட்டிங் சிசர் எடுத்துக்கோங்க. அதில் இந்த ஷேப்ஸ் எல்லாமே வந்துட்டு ப்ராப்பராக கட் பண்ணி பழகுங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு டே 1க்கான ப்ராக்டிஸ். இதை நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு மெஷின் ஹேண்டிலிங்கும் சரி சிசர் ஹேண்டிலிங்கும் சரி ரொம்ப ஈஸியாக கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டே 2ல் மீட் பண்ணலாம். பாய்.